கோல்டா இல்ல சில்வரா? கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்துக்குமே யூனிக் ஸ்ட்ரென்த் இருக்கு, ஹிஸ்டரியும் இருக்கு. எக்கனாமிக் சைக்கிளுக்கு சில்வர் ஹைலி சென்சிட்டிவாகவும் ரியாக்ட் ஆகுது. கோல்டுக்கும் சில்வருக்கும் ரிட்டர்ன்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது கோல்டு வந்து பெட்டரா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இன்னைக்கு ஷார்ட் டியூரேஷனுக்கு சில்வர் பெட்டரா க்ரோ ஆகுன்றது நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. லாங் டேர்முக்கு எது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், கோல்டா இல்ல சில்வரா? ஒரு சைடு ட்ரெடிஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கிற கோல்டு, இன்னொரு சைட்ல growth பொட்டன்ஷியல் இருக்கிற சில்வர். இதுல எது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்? கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்துக்குமே யூனிக் ஸ்ட்ரென்த் இருக்கு, ஹிஸ்டரியும் இருக்கு. ரிட்டர்ன்ஸ் டேட்டா, வாலட்டிலிட்டி அனாலிசிஸ், எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன், இது எல்லாமே கோல்டுக்கும் சில்வருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். பல செஞ்சுரிஸா கோல்டு ஒரு ட்ரஸ்டட் அசட்டா இருக்கு. இன்ஃப்ளேஷன் இருக்கிற டைம்ல கரன்சி வீக் ஆகும் போதும் அதிகமாக கோல்ட்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. குளோபல் அன்சர்டனிட்டி வரும்போதும் எல்லாருமே கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பல செஞ்சுரிஸா ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, கன்சிஸ்டண்டா ஒரு டிமாண்டும் இருக்கு, ப்ரிசர்வ்டு வேல்யூ இருக்கு. அதாவது கோல்டுக்கு பெரிய லெவலில் டிப்ரிசியேஷன் வேல்யூ கிடையாது. இதனால கோல்ட ஒரு சேஃப் ஹேவன் அசெட்டா கன்சிடர் பண்றாங்க. இதே சில்வரோட ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல்ட கம்பேர் பண்ணும்போது மோர் வாலட்டிலிட்டி இருக்கு. சில்வர்ல டுயல் ரோலும் இருக்கு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்றாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ், சோலார் பேனல், பேட்டரிஸ், இது போன்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு சில்வர் யூஸ் பண்றாங்க. எக்கனாமிக் சைக்கிளுக்கு சில்வர் ஹைலி சென்சிட்டிவாகவும் ரியாக்ட் ஆகுது. இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் வைஸ் ஒரு கம்பேரிசன் பார்த்தோம்னா, கோல்டுக்கும் சில்வருக்கும் லாஸ்ட் 20 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆஸ் ஆன் 23 ஜூலை 2025 வரைக்கும் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ கோல்டு லாஸ்ட் 1 இயர்ல 45% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதே சில்வர் 34% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 3 இயர்ஸ்ல பார்க்கும்போது 28% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கோல்டு, சில்வரும் 28% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதே 5 இயர்ஸ்ல பார்க்கும்போது 15% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கோல்டு, 11.5% சில்வர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 10 இயர்ஸ்ல 15.4% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கோல்டு, 10.35% சில்வர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதே 15 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 11.7% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கோல்டு, சில்வர் 5% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதே 20 இயர்ஸ்ல பார்க்கும்போது 14.8% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கோல்டு, சில்வர் அரௌண்ட் 9% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸ் சிஏஜரை பேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கோல்டுக்கும் சில்வருக்கும் ரிட்டர்ன்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது கோல்டு வந்து பெட்டரா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 20 இயர்ஸ்ல பார்க்கும்போது மோர் தென் 5% டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ கோல்டோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்டா லாங் டேர்முக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, லிக்விடிட்டி அதிகமா இருக்கு, கவர்மெண்ட், சென்ட்ரல் பேங்க், இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் இருக்கு, குளோபலி ஒரு அக்செப்டட் அசெட் கிளாஸ்னே சொல்லலாம். இதே சில்வர் பார்த்தீங்கன்னா மோர் வாலட்டிலிட்டி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் இம்பாக்ட் அதிகமா இருக்கு, ஸ்டோரேஜ் காஸ்ட் அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஷார்ட் டியூரேஷனுக்கு சில்வர் பெட்டரா க்ரோ ஆகுன்றது நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணும், சில்வர்லையும் இன்வெஸ்ட் பண்ணும். லாங் டேர்முக்கு கோல்டை கன்சிடர் பண்ணுங்க, ஷார்ட் டேர்முக்கு சில்வரை கன்சிடர் பண்ணுங்க. நீங்க கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்துலையும் சேர்த்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, நீங்க 50% கோல்ட்லையும் 50% சில்வர்லையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கோல்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, சில்வர்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. லாங் டேர்முக்கு கோல்டை கன்சிடர் பண்ணுங்கள், ஷார்ட் டியூரேஷனுக்கு சில்வரை கன்சிடர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் கோல்டை பற்றியும் அதர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை பற்றியும் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.